கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு நன்மை கிருபை உண்டாவதாக. இந்த நாளின் வார்த்தையின் தியானத்திற்காக வேத பகுதியிலிருந்து நாம் யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்தில் 32ஆம் வசனத்தை நாம் தியானிப்போம். அப்படியாக அங்கு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்றால் என்ன? சத்தியம் எப்படி உங்களை விடுதலையாக்கும்? அப்போ நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தான் சத்தியமாக இருக்கிறார். அதற்கு நாம் ப்ரூஃபாக, நாம் சாட்சியாக யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் நாம் இப்படியாக வாசிக்கிறோம். இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் என்று சொல்லுகிறார். அப்படியாக சத்தியம் இயேசு கிறிஸ்து தான் சத்தியமாக இருக்கிறார். அந்த சத்தியமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் நம்பும் பொழுது அவரிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள நாம் வல்லவராக இருக்கிறோம். அப்படியாக இயேசு கிறிஸ்து அன்று ஆபிரகாமிடத்தில் தேவனாகிய கர்த்தர் சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொன்னார். அப்படியாக எல் ஷடாய் என்றால் நாம் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியாக சத்தியமாக இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் நம்பும் பொழுது அவரால் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய முடியும், அவரால் நம்மை விடுதலையாக்க முடியும். அப்படியாக நாம் இயேசு கிறிஸ்துவை நம்புவோம், நாம் அவரிடத்தில் விடுதலையாய் பெற்றுக்கொள்வோம். நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை, நம்முடைய சாபத்திலிருந்து விடுதலை, நம்முடைய நோயிலிருந்து விடுதலை கர்த்தராகிய அப்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கிறோமோ அவர்கள் எல்லாரும் நம்ம எல்லா காரியத்திலும் விடுதலை பெற்றுக்கொண்டு விடுதலையோடு விடுதலையின் பிள்ளைகளாய் நாம் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். அப்படியாக இயேசு கிறிஸ்துவில் நம்புவோம், இயேசு கிறிஸ்துவில் நம்முடைய நம்பிக்கை முழுவதும் வைப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, எசப்பா, நீங்கள் சொல்லியிருக்கிறபடி சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. நீர் தான் சத்தியமாக இருக்கிறேன். உங்களுடைய வேத வசனம் எங்களுக்கு சத்தியமாக இருக்கிறது. இப்பொழுது நீர் அந்த வசனத்தின் மூலமா எங்களோடு கூட பேசுவதற்காய் நன்றி, நடமாடுவதற்காய் நன்றி. அப்படியே ஒவ்வொருடைய உள்ளத்தை நீர் தொட்டு நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய கிருபை பிள்ளைகளோடு அப்பா பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடு கூட கர்த்தாவே அந்த